ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பொள்ளாச்சியிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு எப்படி வர்றதுங்கிறதையும் இந்த கோயிலோட சிறப்புகளையும் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மயிலம்பூ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ கிணத்துக்கடவுலேருந்து பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலுக்கு கிளம்புறோங்க. இங்கேருந்து கோயிலுக்கு போகிறக்கு ஒரு 20 கிலோமீட்டர் வருங்க. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு பக்கம்தாங்க. நடந்து கூட போய்க்கலாம், இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி கூட போய்க்கலாங்க. நாங்கள் இப்போ பொள்ளாச்சி ரவுண்டானாகிட்ட வந்துட்டோங்க. பொள்ளாச்சி ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டில் போனால் கோயில் பக்கங்க. எங்களுக்கு இங்கே வண்டி பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லாதனால நாங்கள் கோயிலோட பின்னாடி கேட் வழியாக போகிறோங்க. நாங்கள் இப்போ கோயிலோட பின்னாடி கேட்டுக்கு வந்துட்டோங்க. இப்போ வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம். நாங்கள் இப்போ பொள்ளாச்சிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், சாயந்தரம் 4:30 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நட திறந்துருக்குங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் நாள் முழுவதும் நட திறந்துருக்குங்க. இந்த கோயிலில் காலசந்தி பூஜை, ராக்கால பூஜை, உச்சிக்கால பூஜை நடைபெறுங்க. இந்த மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா பொள்ளாச்சிலேயே மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க. தேர் திருவிழா நோன்பு சாட்டு நிகழ்ச்சியோட தொடங்குங்க. பொள்ளாச்சி மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா ஒட்டி அழகு குத்தியும் பூவோடு எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. திருவிழா தொடக்கத்தில் கம்ப நடு நிகழ்ச்சியும் நடைபெறும். தினசரி மஞ்சள் வேப்பில கலந்த நீரை அந்த கம்பத்தில் ஊற்றி பக்தர்கள் வழிபட்டுட்டு போவாங்க. அதை தொடர்ந்து கொடி கட்டுதல், பூவோடு எடுத்தல், மாவிளக்கு எடுத்தல், முளைப்பாரி எடுத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடக்குங்க. அதுக்கப்புறம் காலையில் திருக்கல்யாண உற்சவமும் மாலை தேரோட்டமும் நடக்குங்க. அதை ஒட்டி 2ஆம் நாள் தேரோட்டம், 3ஆம் நாள் தேரோட்டம், தெப்பத்தேர் உற்சவமும் நடக்குங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் கம்பம் எடுத்தல் நிகழ்ச்சியும் நடக்குங்க. கடைசியாக அம்மனுக்கு மகா அபிஷேகமும் நடக்குங்க. இந்த கோயிலில் திருவிழா நடக்கும்போது தினமும் அன்னதானம் நடக்குங்க. பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த அம்மனை வழிபட்டுட்டு போவாங்க. நீங்களும் பொள்ளாச்சி வந்தீங்கன்னா ஒரு முறையாவது வந்து இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுங்க. நன்றி.